பெஸ்ட் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து வீக்னஸ் இருக்கு. எனக்கு சுகர்லாம் நார்மலா இருக்கு டாக்டர். ஆனாலும் இந்த வீக்னஸ் இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனையோட நெறைய பேர் வந்திருக்காங்க. சமீபத்தில கூட ஒரு 38 வயது பெண்மணி, டாக்டர் எனக்கு சுகர்லாம் நார்மல் டாக்டர். ஆனா டே டைம்ல பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வேலை செஞ்ச உடனே போய் படுத்துக்கலாம் போல வந்திருக்கு. காலையில எழுந்திரிக்கிறேன், வேலைலாம் செய்றேன். குழந்தைங்கள, ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்ட உடனே வந்து போய் எனக்கு தூங்கணும்னு தான் வந்து தோணுது. ஸோ இந்த மாரி டே ஃபுல்லாவே வந்து டயர்ட்னஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அந்த தைராய்டு வந்து பார்டர் லெவல்ல வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி சுகர் இல்லாமலும் உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்து இருக்கலாம். ஸோ டயர்ட்னஸ்ங்கிறது ரொம்ப காமனான ஒரு அறிகுறி. இன்னும் வீட்ல இருக்கிறவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரிப்போர்ட்ஸ்லாம் நார்மலா இருந்தது அப்படின்னா, நீ வந்து சோம்பேறியா இருக்க. அதனால தான் வந்து உனக்கு டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. பட் டயர்ட்னஸ் இன்னும் வேறு சில காரணங்களாலேயும் வந்து வரலாம். அதுவும் வந்து தொடர்ந்து டயர்ட்னஸ் வந்து இருக்கிறது, வேலை செய்யணுங்கிற ஒரு விருப்பமே இல்லாம இருக்கிறது, ஒரு தூங்கணும் போல ஒரு உணர்வு வந்து இருக்கிறது, கை கால் வலி வந்து இருக்கிறது, ஸோ தூக்கம் நைட்ல சரியில்லாம இருக்கிறது, பகல்ல வந்து தூங்கணும் போல ஒரு உணர்வு இருக்கிறது. அது முக்கியமா சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து எனக்கு இன்னும் ரொம்ப டயர்ட் ஆயிருது. காலையில இருந்து நான் வந்து சாப்பாடு வந்து சாப்பிடுறதே இல்ல. ஏன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்னால வேலைகளே வந்து செய்ய முடியாது. ஒரு டயர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டயர்ட்னஸ் வந்து எதனால வருது? அதற்கான சிகிச்சை முறைகள்லாம் என்ன? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காலையில எழுந்திரிக்கும்போது நம்ம நல்ல ஒரு பிரிஸ்கா இருக்கோம் அப்படின்னா, அந்த டேயே நமக்கு ரொம்ப வந்து அ ஒரு பிரிஸ்கா வந்து இருக்கும். ஆனால் காலையில எழுந்திரிக்கும் போதே நமக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கு அப்படிங்கும் பொழுது, ஸோ ஏன்டா விடியுது? நம்ம இந்த வேலைகள் எல்லாம் செய்யணுமே! இப்படி ஒரு நிலையோட அந்த நாள தொடங்குறோம் அப்படின்னாலே, நமக்கு அது ஒரு தண்டனையான ஒரு விஷயமாவே வந்து இருக்கும். ஸோ டயர்ட்னஸ் வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள். உங்க தைராய்டு வந்து பார்டர் லெவல்ல வந்து இருக்கலாம். ஆனாலும் இந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அறிகுறியா இருக்கும். உங்களுடைய ஒரு நைட்ல ஒரு 12 மணி நேரம் வந்து நீங்க தூங்கியிருப்பீங்க. நைட்டு 8 மணிக்கு தூங்கி காலையில 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்க. ஆனாலும் கூட இன்னும் டயர்ட்னஸ் இருக்கு டாக்டர் அப்படின்னா, உங்க தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தைராய்ட பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் சிம்ப்டமே டயர்ட்னஸ் தான். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ தலையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும். புருவத்தினுடைய வெளிப்பகுதியில வந்து முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாரி நீங்க நல்லா கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள நெறைய எடுத்துக்கணும் போல. சாதம் எடுத்துக்கிட்டா தான் டாக்டர் எனக்கு கம்ஃபர்ட்டாவே வந்து இருக்கு. ஸோ காய்கறிகள்லாம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து வயிறு நெறஞ்ச ஒரு உணர்வே இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது கூட பெண்களா இருந்தாங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருக்கும். இந்த அறிகுறிகளோட எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னா, முதல்ல உங்களுடைய தைராய்ட வந்து நான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த தைராய்ட பொறுத்தவரைக்கும் பார்டர் லெவல்ல தான் இருக்கு அப்படின்னாலும் கூட, இந்த அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணி உங்க கட்ட பேலன்ஸ்டா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா, உங்க வயிறுல இருந்து தான் இந்த தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்போ டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு இந்த டயர்ட்னஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த நார்மலா இருக்கக்கூடிய டயர்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து தைராய்டு சம்பந்தமான பிரச்சனையா மாறாது. இத நெறைய பேர் வந்து அத வந்து பத்தி தெரிஞ்சுக்காம வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதனாலேயே வந்து தைராய்டு நோயாளியா மாறி வாழ்நாள் முழுவதும் மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் இருக்கா? உங்க தைராய்ட வந்து செக் பண்ணி பாருங்க. பார்டர் லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸ வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஹோம் சாண்டிங் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நல்லா வந்து புரோட்டீன் ரிச்சான ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. 2வது காரணம் டயர்ட்னஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஸோ சுகர் நார்மலா இருந்தா மட்டும் பத்தாதுங்க. நம்ம பாடிக்கு வைட்டமின் டி தேவையான அளவு இருந்தா தான் எனர்ஜி புரொடக்ஷன் அப்படிங்கிறது கரெக்ட்டா இருக்கும். ஸோ அப்ப எனர்ஜி கரெக்ட்டா வந்து புரொடியூஸ் ஆகுறதுக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு அப்படிங்கிறது நெறைய பேருக்கு இன்னைக்கு வந்து காரணமா வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கெல்லாம் வைட்டமின் டி வந்து 2, 3 இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் வந்து பார்க்குறோம். ஸோ எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் நைட்ல வந்து சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது, அடிக்கடி சளி பிடிக்கிறது, ஏதாவது ஒரு நோய் வந்து வர்றது, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளோட படபடப்பும் இருக்கு அப்படின்னா, வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோயாளிகளுக்கு, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, பிசிஓடினால பாதிக்கப்பட்டவங்க, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே சன்லைட்ல எக்ஸ்போஷர் ஆனாலும் கூட வைட்டமின் டி குறைபாடு வந்து இருக்கு. மிக முக்கியமாக
ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறவங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்ல வந்து ஐடி செக்டார்ல ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே சன்லைட்ல எக்ஸ்போஷர் ஆகிறதும் இல்லை, அதே சமயத்துல நிறைய மானிட்டர் பார்க்கக்கூடிய நிலையும் வந்து இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. அதனால எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் வந்து இருக்கு. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலரா சன்லைட் எக்ஸ்போஷர் வந்து ஃபாலோ பண்ண ஒரு 30 மினிட்ஸ் அது வந்து நம்ம இருக்கணும். அது கூட உங்களுடைய சுகரை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. வைட்டமின் டி இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து இன்னைக்கு கால்சியம் குறைபாடுன்னு சொல்லிட்டு கால்சியம் மாத்திரைகளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் கால்சியம் உங்க உடம்புல அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா வைட்டமின் டிங்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ அதனால சன்லைட் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப அவசியம். ஸோ மானிட்டர் பார்க்கறத முடிஞ்ச மட்டும் குறைக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. மூன்றாவதாக இரும்பு சத்து குறைபாடு, வைட்டமின் B12 வந்து குறைபாடு. இந்த காரணங்களாலையும் அதீதமான உடல் சோர்வு வந்து இருக்கலாம். ஸோ வைட்டமின் B12 அப்படிங்கிறது நரம்புகளுடைய செயல்பாடுகளுக்கு ரொம்ப அவசியம். ஸோ வைட்டமின் B12 வந்து வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனான ஒரு சத்து குறைபாடா வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு நரம்புகளும் வந்து இரிட்டேட் ஆகும். காலில் வந்து அடிக்கடி வந்து அசைவு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை, காலில் வந்து ஒரு கூச்சம் வந்து உண்டாகிறது. ஸோ ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து அதிகமாக இரிட்டேட் ஆவாங்க. சரியான தூக்கமும் வந்து அவங்களுக்கு இருக்காது. இது கூட உடல் சோர்வும் வந்து இருக்கு. நீங்க வெஜிடேரியனா இருக்கீங்க அப்படின்னா உங்க B12 வந்து செக் பண்ணி பாருங்க. அந்த சத்து குறைபாடு இருந்தாலும் கூட உங்களுக்கு உடல் சோர்வுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்ததா இரும்பு சத்து குறைபாடு. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு டயர்ட்னஸை வந்து கொடுக்கும். முக்கியமா பெண்களுக்கு வந்து அதிகமான அளவுக்கு ப்ளீடிங் வந்து இருக்கு. ஸோ அதே சமயத்துல நல்ல சத்தான ஆகாரங்கள்லாம் எடுத்துக்கிறதே இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த இரும்பு சத்து குறைபாடுனால அனீமியா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்காது. இதனாலையும் கூட வந்து உடல் சோர்வு வந்து இருக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? வைட்டமின் B12 இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னா நீராகாரம் வந்து எடுத்துக்கலாம். இதுலயும் வந்து ஒரு குறைந்த அளவுல வைட்டமின் B12 வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து காளான் வகையான உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இல்லைன்னா மருத்துவரோட ஆலோசனைகளோட சில மருந்துகளை வந்து எடுத்துக்கலாம். ஸ்ரீவிட் சிரப் அப்படிங்கிறது நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்குது. ஸோ அந்த மருந்துகளும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க முருங்கைக்கீரை, அதே மாதிரி பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நிறைய வந்து எடுத்துக்கலாம். அசைவம் சாப்பிடக்கூடிய நபரா வந்து இருக்கீங்க அப்படின்னா ஆட்டு ஈரல் வந்து வாரத்துல 2 நாளாவது எடுத்துக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் 1 நாளாவது வந்து எடுத்துக்கலாம். ஸோ பெண்களா இருக்கீங்க, உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு வந்து இருக்குன்னா டெய்லி ஒரு மாதுளம் பழம் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து அதிகமா ப்ளீடிங் ஆகிறதையும் வந்து குறைக்கும். அதே மாதிரி உங்க ஹீமோகுளோபினையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ பீட்ரூட் அதே மாதிரி மாதுளை இதை வந்து ரெகுலரா வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் சோர்வு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் தொடர்ந்து டயர்ட்னஸ் இருக்கிறதுக்கு, சுகர் நார்மல், அவங்களுடைய ஹீமோகுளோபின் வந்து நார்மலா இருக்கு, வைட்டமின் டி வந்து நார்மலா இருக்கு, ஸோ B12 இந்த மாதிரி எல்லாமே வந்து நார்மலா இருக்கு. ஆனாலும் டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்கங்கிறது அர்த்தம். நிறைய விஷயங்களும் உங்க மைண்ட்ல யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ மைண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கு, ஆனா உடல்ல அதுக்கு ஏற்ற மாதிரியான செயல்பாடுகள் வந்து இல்லை. ஸோ இன்னைக்கு நிறைய வேலைகள் அப்படித்தானே இருக்கு. நம்ம மைண்ட்னால யோசிச்சு பண்ணக்கூடிய வேலைகள் தான் நிறைய நமக்கு இருக்கு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்றாங்க, இந்த ப்ராஜெக்டோட ஒரு கடைசி நிலை வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த சமயத்துல கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தியே திங்க் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா டயர்ட்னஸ் வந்து வரலாம். ஸோ ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்னால நம்ம பாடியில சுரக்கக்கூடிய கார்டிசால், இந்த கார்டிசால் வந்து தொடர்ந்து வந்து சுரக்கும் போது நம்ம பாடியில அட்ரினல் ஃபெட்டிக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து வரும். ஸோ அந்த கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். டயர்டா ஃபீல் பண்றதை விட ஏதாவது ஒரு வலி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கழுத்து வலி, இடுப்பு வலி, தலைவலி, முழங்கால் வலி, ஏதாவது ஒரு வலி சொல்லிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த அறிகுறிகளும் வந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அட்ரினல் ஃபெட்டிக் சிண்ட்ரோம் வந்து இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ
முதல் விஷயம் இந்த மாதிரியான ஒரு நிலைகள்ல நிறைய பேருக்கு நாம டயர்டா இருக்கோம் அப்படிங்கறது மட்டும் தான் யோசிப்பாங்க. இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமா அப்படிங்கறத யோசிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா உங்க ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கறத கத்துக்கோங்க. ஸோ நீங்க ஒரு ப்ராஜெக்டோட எண்டில் இருப்பீங்க. கண்டிப்பா வந்து நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னாலும் கூட ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்காக வந்து சுவாச பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மைண்ட்ல எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகணும், எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணுங்கிற ஒரு தெளிவு வந்து உங்க மைண்டுக்குள்ள வந்து வரும். அப்போ ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய டயர்ட்னஸையும் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கண்டினியூஸா வந்து டயர்ட்னஸ் வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்னால தான் நிறைய பேருக்கு வந்து டயர்ட்னஸ் வந்து இருக்கு. ஒரு விஷயம், இன்னைக்கு நிறைய நடுத்தர வயதுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து சுகர் நார்மல், எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்து நார்மல், ஆனாலும் டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்லீரல் செயல்திறன் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனுடைய முதல் கட்ட அறிகுறியா டயர்ட்னஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். சரியா பசிக்கவும் வந்து அவங்களுக்கு செய்யாது. ஸோ நைட்ல வந்து தூக்கமும் வந்து இருக்காது. லேட் நைட்ல தான் வந்து அவங்க தூங்குவாங்க. எண்ணெயில பொரிச்ச உணவுகளை சாப்பிடணுங்கிற ஒரு விருப்பம், முக்கியமா உப்பு சேர்ந்த சிப்ஸ் வகையான உணவுப் பொருட்கள், வத்தல் மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிடணுங்கிற ஒரு ஒரு கிரேவிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா உங்க கல்லீரலோட செயல்திறன் கம்மியா இருக்கு, அதனால நீங்க டயர்டா இருக்கீங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க காலையில வெறும் வயிற்றுல நெல்லிக்காய், எலுமிச்சை, புதினா இந்த மாதிரியான ஒரு ஜூஸ் வந்து நல்லா டைலூட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் உங்க கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள்ல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னா முதல்ல அது என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்க உடல் வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாம டயர்ட்னஸ் இருக்கிறதோ, இல்ல வந்து தூக்கம் சரியில்லாம இருக்கிறது, இல்ல ஒரு இரிட்டேஷன்ல இருக்கிறது, இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் தான். இந்த அறிகுறிகளை வந்து நம்ம கண்டுக்காம விடும் பொழுதுதான் நிரந்தரமான ஒரு நோயாளியா வந்து மாறும். ஸோ டயர்ட்னஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான சிம்டம். ஸோ இதுல ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கண்டினியூஸா டயர்ட்னஸ் வந்து இருக்கு, வெயிட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது, பசி சரியா எடுக்கல அப்படின்னா உடனடியா நம்ம டாக்டரை பார்க்கணும். ஏன்னா இது டிபியோட சிம்டமாவோ இல்லை ஒரு புற்றுநோயோட சிம்டமா கூட வந்து இருக்கலாம். ஸோ சாதாரணமா ஒரு சத்து குறைபாடுல ஆரம்பிச்சு புற்றுநோய் வரைக்கும் டயர்ட்னஸ்ங்கிறது ரொம்ப காமனான ஒரு சிம்டமா இருக்கு. நம்ம அதை வந்து டீகோட் பண்ணி அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ நீங்க கண்டினியூஸா வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து இருக்கீங்க, சத்து குறைபாடுகள் வந்து இருக்கு, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள், வைட்டமின் டி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க டயர்ட்னஸை அலட்சியப்படுத்தாம அதற்கான சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டயர்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு நாள் 2 நாள் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. கண்டினியூஸா இருக்கும்போது கண்டிப்பா ஒரு மருத்துவ ஆலோசனை வந்து தேவை. ஸோ இன்னைக்கு டயர்ட்னஸை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு டயர்டா இருந்தா என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இல்லை யாருக்கெல்லாம் டயர்ட்னஸ் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.